தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவுபட சொல்லிட்டாரு, நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி செல்ல மாட்டோம், வருகின்ற இடைத்தேர்தலில் அத்தனை தொகுதியிலும் தனித்துதான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு. இதை அண்ணன் இடுமான கார்த்திக் அவர்கள் மூலமாக ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலுமே தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஸோ இது குறித்து நாமளுமே ஒரு காணொலியில் தெளிவாக பேசியிருக்கோங்க. ஸோ இருந்துமே எந்த ஒரு கட்சியுமே அண்ணன் சீமான் அவர்களை கைவிடுவதாக இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அத்தனை கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சியை கூட்டணிக்கு அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வருகின்ற இடைத்தேர்தலுக்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிடுங்கள் அப்படிங்கிற தொடர்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே மறுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அனைத்து நபர்களுமே நட்பு உணர்வோடு பார்க்கின்றனர். சீமான் அவர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் தனித்து தான் நாங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ ஒரு மேடையில் அவர் தெளிவுமே படுத்திட்டாருங்க. இருந்த பொழுதிலும் பல இடத்துல அவர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் மற்ற கட்சி தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குரலாவது சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், எதிர்கட்சியாக நின்று செயல்படுவதற்கும் ஆளுங்கட்சியை நோக்கி ஓங்கி ஒலிக்க வேண்டிய ஒரு குரலாக எதிர்கட்சி தரப்பில் பெரிதளவு யாரும் இல்லை அப்படிங்கிறதும், குறிப்பாக சட்டமன்ற முன்னணி தலைவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது மேற்கோள் காமித்து நீங்களாவது உள்ள சென்று ஆக வேண்டும் அப்படிங்கிறத மற்ற தலைவர்களும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத பல இடங்களில் நாமளும் கேள்விப்படுறோம். பல நபர்கள் நம்மிடம் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு தலைவர்களுமே சீமானவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத எண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது. ஸோ இதன் அடுத்த கட்டமாக அண்ணன் சீமான் அவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி திருநெல்வேலி செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க. தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத இடைவெளி காலம்தான் இருக்கிறது. ஏறதாழ ஆகஸ்ட் கடைசி வாரங்களில் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். ஸோ இப்படி இருக்கின்ற சூழலில் நான் சீமான் அவர்கள் திருநெல்வேலி செல்கின்ற ஒரு முக்கிய காரணமாக வருகின்ற 25ஆம் தேதி சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுகிறதுங்க. அவருடைய பிறந்த நாள் முடிந்து விட்டது. இருந்த போதிலும் வருகின்ற 25ஆம் தேதி ஒரு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ மிக பிரம்மாண்டமாக அந்த மேடை தயார் செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இது கட்சி சார்ந்த நிகழ்வு இல்லை அப்படிங்கிறத அந்த நபர்களுமே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக இது நடத்தப்படுகிறது அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. ஸோ இப்படி இருக்கின்ற சூழல் சீமான் அனைவரோடுமே நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற நேரத்தில் அதுவும் குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது திருநெல்வேலிக்கு அருகாமையில் இருக்கின்ற தொகுதி. ஒரு 10 முதல் 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறதா இரண்டு தொகுதிகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி இருக்கின்ற சூழலில் இந்த தொகுதியில் நான் சீமானவர்கள் போட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அனைத்தும் உணர்ந்ததுக்கு பிறகுதான் சரத்குமார் அவர்கள் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினராக அந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறார்கள். ஸோ நான் சீமான் அவர்கள் அங்கு சென்றார்கள் அப்படின்னா உறுதியாக அந்த மக்களுக்கு மத்தியில் அவருடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு இது நல்ல வாய்ப்பாக அமையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆனால் சீமான் அவர்கள் உறுதியாக தவறிட மாட்டார் சொல்லி நம்புறோம். ஸோ நான் சீமான் அவர்கள் மற்றபடி கூட்டணி வைக்காவிட்டாலும் மற்ற அனைத்து தலைவர்களுமே சீமான் அவர்களை கூட சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் சொல்லி எண்ணுகிறார்கள். ஸோ அதற்கெல்லாம் இது ஒரு மறைமுக ஆதரவாகவே நம்ம கவனிக்கலாம். குறிப்பாக இந்த நிகழ்வு திருநெல்வேலியில் எடுக்கப்படுவது அப்படிங்கிறது மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியை பார்க்கப்படுது. ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு எதிர்புறத்தில் உள்ள திடலில் தான் இந்த நிகழ்வு அப்படிங்க நடக்குதுங்க. வாய்ப்பு உள்ள நபர்கள் மறக்காம வருகின்ற 25ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்ற இந்த நிகழ்வுக்கு சென்று பாருங்கள். இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.